அம்மா, என்னடா ஆச்சு? விக்கல் எடுக்குதுமா. தண்ணி. டேய் விஜய், ஜூஸ் குடிக்கிறியா? இரு நான் வாங்கி தரேன். வேணாம்ப்பா. அந்த பாட்டில்ல தண்ணி இருக்கா பாரு. தண்ணி காலிங்க. கீழே சாப்பிட்ற இடத்துல தண்ணி இருக்கும். கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. என்னடி எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்குறதுலயே குறியா இருப்பியா நீ? சரி, நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். நீங்களும் வாங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? டைனிங் ஹால்ல வர கூட்டமா இருக்கும். வாங்க. டேய் வா. இங்க இந்த பக்கம். அண்ணா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கண்ணா, டைம் ஆகுதுல. எங்க மத்தவங்க எங்க போயிட்டாங்க? மேகலா, பந்திக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டே போயிடலாம். லேட்டா வந்தா ஒண்ணுமே மிஞ்சாது. சரி வா. கொஞ்சம் பாஸ்டா வைங்க. ஏய், அந்த தண்ணி எல்லாம் எடுத்து வைங்க. யோ போடுங்க அங்கறல. என்னைக்கிட்டு இருக்கீங்க சார்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். இல்லைங்க, பையனுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். விக்கிக்கிட்டே இருக்கான். தண்ணியை மட்டும் கொடுங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். மா, தண்ணி எடுத்துட்டு வாமா. அம்மா, நம்ம அத்தைமா. வாமா சீக்கிரம். சார் வந்துட்டாங்க சார். அத்தை, நீங்க ஜூஸ் குடுக்கும்போது நான் பார்த்தேன் அத்தை. நீங்க தான் என்ன பார்க்கவே இல்லை. அப்படியா விஜய்? சரி, இந்தா தண்ணி குடி. டேய், யார் என்ன கொடுத்தாலும் வாங்குவியா? கண்டவங்க கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வாங்குவியா? வாங்குவியா? அண்ணி அண்ணி சொல்லுடா. வாங்குவியா? அண்ணி நிறுத்துங்க. எதுக்கு அண்ணி ஏன் மேல இருக்கிற கோவத்தை அவன் மேல போய் காட்டிட்டு இருக்கீங்க? டேய், யார் கண்ணி? இன்னொரு தடவை என்ன அண்ணேன்னு கூப்பிட்ட மரியாதை கெட்டுரும். ஏங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ தராதரம்லாம் பார்க்க மாட்டீங்களா? இவ கையில எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு எனக்கு என்ன தலையிலத்தா? சார் சார் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நாங்க பொதுவா தான் சார் ஆளை கூப்பிட்டு வர்றேன். சார் ஒரு நிமிஷம் சார், நான் எடுத்துறேன் சார், ப்ளீஸ் சார். மேடம் நீங்களாவது வாங்கிக்கங்க மேடம். சார் சார், இது உங்க வீட்டு கல்யாணம் சார். இங்க இருக்கிறது எல்லாமே உங்க பொருள் சார். நாங்க சும்மா எடுத்து தரதான் வந்திருக்கோம் சார். பையனுக்காக வாங்கிக்கங்க சார், ப்ளீஸ் சார். அண்ணி, விஜய் பாவம் எப்படி விக்ரம் பாருங்க. கொஞ்சம் தண்ணி தான் வாங்கி கொடுங்களேன். ஏய் ஏய், வேலைக்காரங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அவர்கிட்ட தண்ணி பாட்டில வாங்கிட்டு வா. இங்க நின்னு பேசுனா நமக்கு தான் அசிங்கம். மேடம் ப்ளீஸ் மேடம், வாங்கிக்கங்க. ஏமா, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? வந்ததுல இருந்து உங்க குடும்பத்தால ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. அது என் அண்ணன் தான். எங்களால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஏமா, ஏதாவது பண்ணி தொலைமா, போமா போ. வாங்க சமதி, வாங்க 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 வாங்கம்மா. வாங்கத்த. வாங்க மாமா, வாங்க. ஹலோ, வாயா. ஐயா வணக்கம் ஐயா. சமந்தி வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. சாப்பிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கா? ஐயா எல்லாம் ரெடியா இருக்கீங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. யோ, என்னையா நீ இங்கே உட்கார சொல்ற?
இடம் இருக்குன்னு உட்கார சொல்றியா? சம்மதி முன்ன அவமானப்படுத்துறியா என்ன? ஐயா கோவப்படாதீங்க. ஒரே நிமிஷம் கிளீன் பண்ணிடுறேன். வேலை செய்ய ஆட்களை கூட்டு வந்திருக்கியா இல்ல இங்க இருக்கிற 2-3 பேரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தம் பாரு, என்ன சொல்லணும்? ஐயா ஒரே நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. அங்க இடம் இருக்கு பாருங்க. ப்ளீஸ் ஐயா வாங்க ஐயா. வாங்க வாங்க சம்மதி வாங்க, இப்படி உட்காருங்க வாங்க. தம்பி இங்க வா, வந்து இலைய போடு. போங்க போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. போப்பா போப்பா, சீக்கிரம் வைங்க, சீக்கிரம் வைங்க. போ, வச்சுட்டே போ, வச்சுட்டே போ. ஐயா மா, ஒன்னதாமா, வாமா, வாமான்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா ஒன்னதாமா, இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கல உனக்கு? பந்தி வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க பாரு, எல்லாம் அப்படியே கிடக்கு பாரு, எல்லாம் யார் எடுப்பா? போய் எடுப்போ. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மா இங்க வாமா, சீக்கிரம் எடு. டேய் இங்க வா, கேசரி வை, வாடா. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. ஏமா இந்த இலையெல்லாம் யார் எடுப்பா? உங்க ஒப்பனா வந்து எடுப்பான். டேய் நடந்து வாங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்க சம்மதி. ஏங்க எச்சல் எடுக்க வந்திருக்காங்க? அந்த வாழ்க்கை தானே வேணும்னு போனா வேற என்ன செய்வா? சின்னத்தாயக்கா என்ன இங்க வா, வாட சீக்கிரம், வேமா வாங்க. என்னப்பா என்ன? ஏங்க நல்லா வேலை செய்வேன்னு கூட்டு வந்தாக்கா ஏதோ வீடு மாதிரி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. பாடி இங்க வா. இந்த வரண சரி இப்ப என்ன செய்யணும் அத சொல்லு. அங்க பாருங்க, எல்லாரும் உட்காந்துங்க, போ பரிமாறுங்க. எங்க மொத்த குடும்பமும் இங்கதாங்க இருக்கு. என்ன என்னாச்சு? நான் பூரி ரெடி ஆயிடுச்சேன்னு பாத்து அக்கா, வந்தேன். அதெல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கக்கா. நீ போய் பரிமாறுங்க போங்க. அண்ணா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க போங்க. சரிதான்ப்பா. ஏக்கா போக்கா. பாண்டி நீ போய் சாதத்தை சூடா எடுத்துட்டு வா, போ போங்க, சீக்கிரம் போங்க, வாங்க.
வாங்க 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 அவர் வைங்க. வாங்க வாங்க வாங்கக்கா. பாண்டி சீக்கிரம் வாப்பா வா. வை எல்லாருக்கும் வை. வரிசையா வைங்க. ஏமா என்ன நின்னுகிட்டு இருக்க? வந்து இலை எடு. பின்னாடி போய் எடுமா. கண்ணு கண்ணு நீரு நீரு நான் பாத்துக்கிறேன், நீ போ. வரிசையா வைங்க. இந்தா கையலம்பு அலம்பு. நீ போ கண்ணு, வைங்க. நீ போ. போங்க நீ போ, போங்க நான் வைங்க. பாத்துக்கிறேன். போன்றல போ. மா எங்க போற? வந்து சாம்பார் ஊத்து. என்ன நின்னுட்டு இருக்க? வந்து சாம்பார் ஊத்துமா. போ. வாமா. இதோ வரேன். என்ன நீ என்ன பாத்துட்டு இருக்க? வேலையை பாரு. சம்பந்தி, எங்கேயோ இருக்கிற கோபத்தை எங்க வீட்டு விசேஷத்துல காமிச்சா எப்படி? உட்காருங்க சம்பந்தி. இல்ல சம்பந்தி, போதும், சாப்பிட்டேன். அப்பா, அவ நமக்கு பண்ணிட்டு போனதுக்கு அவ இன்னும் படத்தாம்பா போறா. நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய முறையும் செஞ்சுட்டு எதுக்கு சாப்பிடாம போறீங்க? ஏங்க மாமா அத்தை நீங்க போறாங்க, கூப்பிடுங்க. ஏய், அவங்க போனா போடுண்டி. 501 ரூபா மொய் வச்சிருக்கேன், அப்படியே எந்திரிச்சு போக சொல்றியா? கண்டவங்களுக்காகலாம் நான் பண்ணி இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் சொல்லியும் நம்மள எப்படி கேவலப்படுத்துறான்னு பாத்தீங்கல்ல? இப்போ உனக்கு திருப்தியா? விடுவுமா, எல்லாம் திமிர்ல பண்ணிட்டு இருக்கா. யாரு எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? போய் தொலையட்டும். மலர்கண்ணு, நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. உங்க அப்பாவுக்கு எப்பவுமே மலர் மேல ஒரு தனி பாசம் தான். அவருக்கு நீங்க 2 பேரும் பிள்ளைங்க தான். உங்க மேல என்னைக்காவது இப்படி பாசத்தை காமிச்சிருக்காரா? எங்க நீ சொன்னது சரிதான் சீதா. நாம இங்க இருந்திருக்கவே கூடாது, கிளம்பி இருக்கணும். இது தேவையா சீதா? இந்த கன்றாவியால நம்ம பார்க்கணுமா? என்னங்க, நீங்க கண்ணை தொடங்க, சொன்னா கேளுங்க. யாராவது பார்த்தாங்கன்னா இன்னும் கஷ்டமாயிடும். முடியல சீதா. நாம அவளை எப்படி எல்லாம் வளர்த்தோம், என்ன குறை வச்ச அவளுக்கு? அவ வளர்ந்த வளர்ப்புக்கும் அவ படிப்புக்கும் அறிவுக்கும் இப்படி எச்சியல எடுத்துக்கிட்டு இருக்கா. என்னங்க, என்னங்க இது? ஐயோ, நான் என்ன செய்வேன்? எப்படி இருந்த மனுஷனை இப்படி நில கொலைய வச்சுட்டாளே. நம்ம கண்ணு முன்னாடியே அந்த கான்ட்ராக்டர் அவளை எப்படி எல்லாம் பேசினான்னு கேட்டியா? நாம அவளை அதட்டி ஒரு வார்த்தை பேசிருப்போமா சீதா? அன்னைக்கு கோவில்ல யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சால, அப்ப அவ என்ன சொன்னா? அந்த பாண்டி என்ன சொன்னான் சீதா? நீ அந்த பொண்ணை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னான்ல. இதுதான் அவன் என் பொண்ணை பாத்துக்கிற லட்சணமா? அவளே சொன்னாளே, என்கிட்ட சொன்னா வீட்ல எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறாளே, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க.
அவ சந்தோஷமா இருக்கன்னு சொன்னாளா? அவளுக்கு இதுதான், இப்படி எச்சியல் எடுக்கிறதா சந்தோஷமா சீதா? தெரியலையேங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து அவள சொன்னமேங்க, அப்ப கூட அவ கேக்கலையே. அவ மனசுல என்ன இருக்குன்னே எனக்கு புரியலங்க. சரி சீதா, இருக்கட்டும், இது அவளுக்கு சந்தோஷமாவே இருக்கட்டும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம தூரமா எங்கேயாவது போய் இருந்திருக்க கூடாதா? அவளை இப்படி பார்த்தா நம்மளால தாங்க முடியாதுன்னு தெரியாதா அவளுக்கு? நம்மள இப்படி பதற அடிக்கணும்னு முடிவு பண்ணிதானே இந்த கல்யாணத்தையும் அவ செஞ்சிருக்கா. இல்லங்க, அவ போக மாட்டா. நம்ம கண்ணு முன்னாடி இப்படியே சுத்தி சுத்தி நம்மள அசிங்கப்படுத்தி அழ வச்சுக்கிட்டே தான் இருக்க போறா. சீதா, நீ அழாத சீதா, முதல்ல கண்ணத்தோட. அவளுக்காக நாம கண்ணீர் சிந்துற அளவுக்கு அவளுக்கு தகுதி இல்ல. என்ன சொல்லிட்டு நீ அழுதுகிட்டு இருக்க? அழாத சீதா, கண்ணத்தோட. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள அவளை இன்னும் என்னென்ன கோலத்துல எல்லாம் பார்க்க போறோமோ தெரியல. இல்லங்க, அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அத பத்தி நாம கவலையே படக்கூடாது. இன்னும் படட்டும். நம்ம அருமை இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அருமை அவளுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது சொல்லு? முடிஞ்சு போச்சு சீதா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராஜா, ரவி, மேகலா, உமான்னு ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்பாங்க. ஊரு முன்னாலேயே அசிங்கப்பட்டாச்சு, பெத்த பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்படுறதுல என்ன இருக்கு? கேட்கட்டும், எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். அவள மாதிரி ஒருத்திய உசுரா நினைச்சு வளர்த்ததுக்கு தண்டனை நினைச்சுக்கிறேன். இதுக்காங்க இப்படி அசிங்கப்படவா அவளை பெத்து வளர்த்தோம்? என்ன சீதா, மலரு, கண்ணு, மலரு, அழுவாத கண்ணு. டேய், அவன் ஆயுதனுக்குறா, அழாதான்னு சொல்லுடா. மலரு, அழாத மலரு. ஏய், நீ அழுத பார்த்தா என்னால தாங்க முடியாது. இதுக்குதான் நம்ம எல்லாம் போலாம் போலான்னு சொல்லிக்கினேன். மலர் கண்ணு, அன்னைக்கு கோயில்ல உங்க அம்மா கிட்ட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறன்னு நான் பெருமையா சொன்னேன். அன்னைக்கு நீ வண்டியில ஏறி உக்காந்து இருக்கிறப்பவே நாங்க இறக்கி இருக்கணும். மர மண்டை கேட்கல. மா, இப்ப கூட ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அப்படியே போயிடலாம். மலர் கண்ணு, இந்த கல்யாணம் இல்ல, வேற எந்த கல்யாணத்துல நீ எச்சல எடுக்கிற ஆள் இல்ல கண்ணு. தப்பு எங்க மேலதான் தப்பு. முதல்ல நாங்க வானாட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். சாரி மலரு, ஒன்னு இந்த நிலைமை கூட்டாந்து விட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரியா? அம்மாடி, நீ எங்க வீட்டு சாமி, எல்லாரையும் மன்னிச்சுடு கண்ணு, மன்னிச்சுடு. அந்த வேலை செய்ய வேண்டியதா போச்சேன்னு நான் அழல அத்தை. பாண்டி, நிஜமாவே நான் அப்படி நினைச்சு அழுவல பாண்டி. அப்பா அம்மா கண்ணு முன்னால புரியுது மலரு, நீ அங்க எச்சல் எடுக்கும் போது எனக்கே ஒரு மரியாதை ஆச்சு. அத்தை மாமாக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ கண்ணு, அல்ல உன் அப்பனால வந்ததுடா. துட்ட வாங்காத நான் அம்மா சொன்னேன்.
எந்த நேரத்துல அந்த கஜா வண்ட போய் துட்டு வாங்கி வந்தாரோ அன்னைக்கே உன்னை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போச்சு. அப்பயும் மலர் கண்ணுதான் உன்னை வந்து இட்டுக்கிட்டு வந்துச்சு. பாண்டி, அன்னைக்கு கோயில்ல மலர் அம்மா என்ன சொல்லினாங்க தெரியுமா? யாண்டி, உன்னை நாங்க ஒரு வார்த்தையாவது சத்தமா பேசிருப்போமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அந்த கேட்டரிங்கார புள்ளைய எப்படிலாம் பேசினா தெரியுமா? அத கேட்டுன்னு பெத்த வயிறு எம்மா தவிச்சு போயிருக்கு தெரியுமாடா?